100 நாள் வேலை உறுதி திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துகிறோம் என கூறிய ஸ்டாலினின் ஆட்சியில் 100 நாள் திட்டம் 50 நாள் திட்டமாக குறைந்ததுதான் மிச்சம். அதற்கும் நிதியை நாங்கள் தான் வாங்கிக் கொடுத்தோம் என விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசினார். பொய்யான வாக்குறுதி 525 வாக்குறுதி கொடுத்துக்கிற எவ்வளவு வரைக்கும் நிறைவேற்றிருக்கிற? எதுவுமே நிறைவேற்றல. என்ன கிராமப்புறம் 100 நாள் வேலை திட்டம் திமுக தேர்தல் அறிக்கை 2021 எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் திமுக தலைவர் திமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. 525 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. இதுவரைக்கும் எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறீங்க? கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினீங்க. உயர்த்தினாங்களா? உயர்த்தினாங்களாமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பெண்கள் ஏமாத்திட்டாரு ஸ்டாலின். சகோதரர் சொல்றாரு 100 நாளே கிடைக்கல, 50 நாளா போச்சு. 100 நாள் 50 நாளா குறைஞ்சு போச்சு. ஓட்டு போட்டதுக்கு ஸ்டாலின் கொடுத்த பரிசு 100 நாள் வேலை திட்டம் 50 நாளா போச்சு. செய்த வேலைக்கு பணம் இல்ல. நான் போய் மத்திய அரசாங்கத்தை கேட்டு 2999 கோடி வாங்கி கொடுத்தேன். அரசாங்கம் திமுக நடத்துது, இவர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கிறது அண்ணா திமுக எதிர்கட்சிக்கு வாங்கி கொடுக்குது. அப்ப எதுக்கு இந்த அரசாங்கம்? சிந்திச்சு பாருங்க. நானும் அறிவித்த சி சண்முகம் எங்களோட 3 பேர் வந்தாங்க. 5 பேர் போய் உள்துறை அமைச்சர் சொல்லி கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் திமுக அரசாங்கம் கண்டுகல, அவர்களுக்கு பணம் போய் சேரல. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு போய் சேரல, கஷ்டப்படுறாங்க. பணத்தை கொடுன்னு கேட்டது கணக்கே கொடுக்கலீங்க. கணக்கு கொடுக்காத எப்படி பணம் கொடுக்க முடியும்? நாங்க எப்படியோ கொடுங்க, கொஞ்சம் முக்காவாசி காட்சி கொடுங்க, மீதி அப்புறம் கொடுக்க சொன்னா உடனே ரிலீஸ் பண்ணாங்க. 2991 கோடி. அதுக்கு தில்லு திராணி வேணும், திறமையான அரசாங்கம் வேணும். திறமையான அரசாங்கம் இருக்கிற காலத்துல நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம், நிறைய பாலங்கள் கட்டி கொடுத்தோம், நிறைய சாலைகளை போட்டோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசு. நம்முடைய கிராம பகுதி பொருளாதார மேம்பாடு அடைய வேணும். இதுக்கெல்லாம் நிறைய திட்டங்களை கொண்டாந்தது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எதுவுமே இல்லையே, விவசாய தொழிலாளிக்கு எதுவுமே கிடையாது.